மயிலாடுதுறையில் சிஎன்ஜி கேஸ் தட்டுப்பாட்டை முழுமையாக நிவர்த்தி செய்யும் வரை சிஎன்ஜி கேஸில் இயங்கும் புதிய ஆட்டோக்களுக்கு பர்மிட் வழங்குவதை நிறுத்தி வைக்க மாவட்ட சிஎன்ஜி கேஸ் ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் உரிமையாளர்கள் சங்கத்தினர் வலியுறுத்தி வருகின்றனர். பெட்ரோல், டீசல் எரிபொருளால் சுற்றுச்சூழல் மாசுபடுவதை தடுக்க அதற்கு மாற்றாக இயற்கை எரிவாயுவை உபயோகிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி தனியார் ஆட்டோ நிறுவனங்கள் சிஎன்ஜி எனப்படும் இயற்கை எரிவாயுவால் இயங்கும் ஆட்டோக்களை விற்பனை செய்தது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் தற்போது 1300 ஆட்டோக்கள் சிஎன்ஜி கேஸில் இயங்கி வருகிறது. ஆட்டோக்களை விற்பனை செய்யும் போது மயிலாடுதுறையில் அதானி குழுமத்தின் 8 இயற்கை எரிவாயு பங்குகள் நிறுவப்படும். எரிபொருள் தட்டுப்பாடு இருக்காது என்று ஆட்டோ நிறுவனம் தரப்பில் கூறப்பட்டது. ஆனால் லட்சுமிபுரம், சேத்திராபாலபுரம், சீர்காழி ஆகிய 3 இடங்களில் மட்டும் பங்குகள் அமைக்கப்பட்டன. இங்கும் கேஸ் விநியோகம் சரிவர வழங்கப்படாத நிலையில் ஆட்டோக்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் நகரில் கூடுதல் சிஎன்ஜி கேஸ் பங்க் அமைக்க மயிலாடுதுறை மாவட்ட சிஎன்ஜி கேஸ் ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் உரிமையாளர்கள் சங்கத்தினர் வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் சேத்திராபாலபுரத்தில் உள்ள சிஎன்ஜி மையத்தில் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை கேஸ் நிரப்புவதை நேர நீட்டிப்பு செய்ய வலியுறுத்தி தமிழர் தேசிய முன்னணி மாவட்ட தலைவர் பேராசிரியர் முரளிதரன், சமூக ஆர்வலர் அப்பர் சுந்தரம் ஆகியோர் முன்னிலையில் சிஎன்ஜி கேஸ் ஆட்டோ ஓட்டுநர்கள் 50க்கும் மேற்பட்டோர் பங்க் உரிமையாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதன் முடிவில் காலை 6:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரை கேஸ் நிரப்புவது என தீர்மானிக்கப்பட்டது. இதனிடையே மயிலாடுதுறையில் சிஎன்ஜி கேஸ் ஆட்டோக்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் உடனடியாக கூடுதல் பங்குகளை அமைக்க வேண்டும். சிஎன்ஜி கேஸ் தட்டுப்பாட்டை முழுமையாக நிவர்த்தி செய்யும் வரை சிஎன்ஜி கேஸில் இயங்கும் புதிய ஆட்டோக்களுக்கு பர்மிட் வழங்குவதை நிறுத்தி வைக்க வேண்டும் என மாவட்ட சிஎன்ஜி கேஸ் ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் உரிமையாளர்கள் சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். சிஎன்ஜி எனப்படக்கூடிய ஆட்டோக்களுக்கு கேஸ் போடக்கூடிய பெட்ரோல் பங்க் அப்படிங்கிறது 2 பெட்ரோல் பங்க் இருக்கிறது. ஒன்று சேத்திரபாலபுரம், இன்னொன்று நாகங்குடி. இந்த 2 இடத்துல இருக்கு. இதுல சேத்திரபாலபுரத்தில் என்னன்னா காலையில 8 மணிக்கு தான் போட ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி மாலை 8 மணிக்கு முடிச்சிடுறாங்க. இப்போ மயிலாடுதுறை முழுக்க ஆயிரக்கணக்கான ஆட்டோக்கள் ஓடுகிறது. அதுல ஒரு சிலர் தான் இங்க ஆட்டோ கேஸ் நிரப்ப முடிகிறது. அதனால இன்னைக்கு நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆட்டோ டிரைவர்கள் அந்த கேஸ் போடக்கூடிய நேரத்தை அதிகரிக்கணும்னு சொன்னாங்க. அதனால சேத்திரபாலம் உள்ள கேஸ் வைத்திருக்கிற அந்த உரிமையாளரிடம் பேசி இன்னைக்கு காலை 6:30 இரவு 8:30 வரைக்கும் கேஸ் போடுவதற்கான அனுமதியை இன்னைக்கு பேசி வாங்கியிருக்கிறோம். அதே மாதிரி மாவட்ட நிர்வாகம் இங்க ஆட்டோக்கள் அதிகமாக ஓட ஆரம்பிச்சுட்டு இருக்கக்கூடிய ஆட்டோ டிரைவர்களுக்கு இங்க வருமானம் போதவில்லை. இல்ல எரிபொருள் வேற தட்டுப்பாடாக இருக்கிறது. ஏன்னா கேஸ் சரியாக வர்றதே கிடையாது. அவங்க சப்ளை பண்ண இவ்வளவு ஆட்டோக்களை இறக்குறாங்க. ஆனா கேஸ், அதுக்கு இணையான கேஸ் இங்க சப்ளை பண்றதும் கிடையாது அதானி குரூப்ல இருந்து. அதனால இனிமேல் ஆட்டோக்களுக்கு அதிகமா பர்மிட் கொடுக்கறது உடனடியாக மாவட்ட நிர்வாகம் நிறுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன். மயிலாடுதுறையில இப்ப எல்லாமே பெட்ரோல் வண்டி மாற்றி சிஎன்ஜி கேஸ், அதாவது புகையில்லா மாசு கட்டுப்பாட்டுல போட்ட சிஎன்ஜி கேஸ்ல நிறைய வண்டி இங்க மயிலாடுதுறையில ஓடிட்டு இருக்கோம். இப்ப 1300 வண்டிக்கு மேல மயிலாடுதுறையில பர்மிட் கொடுத்து இப்ப ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு சரியான முறையில எரிபொருள் கிடைக்கிறது இல்லை எங்க பார்த்தாலும். இப்ப மயிலாடுதுறையில 2 இடத்துலதான் இந்த பங்கு இருக்கு. ஒண்ணு சேத்திராபாலபுரம், இன்னொன்னு லட்சுமிபுரம். இந்த 2 பங்குலயுமே அவங்க டைம் பிக்ஸ் பண்றாங்க. காலையில 8 மணிக்கு மேலதான் போடுவோம், இரவு 8 மணி வரைக்கும் தான் போடுவோம், இதுல மத்தியானம் 2 ஹவர் எங்களுக்கு பிரேக் டைம் அப்படின்னு பண்றாங்க. அதுக்கு நாங்க ஒத்துழைச்சு தான் நாங்க போட்டுட்டு இருந்தோம். இப்ப காலையில ஸ்கூல் ட்ரிப் போற ஆட்டோ டிரைவர் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. அதனால நாங்க டயத்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கேட்டோம். அதனால பங்கு உரிமையாளர்கிட்ட பேசுனதுல காலையில 6:30 மணில இருந்தும் மதியம் 1 மணிக்கு 3 மணி பிரேக் எடுத்து திரும்ப 3 மணில இருந்து 8:30 மணி வரைக்கும் அந்த கேஸ் நிரப்பி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இருக்கிற வண்டிக்கே கேஸ் தட்டுப்பாடா இருக்கு. எரிபொருள் சரியான இதெல்லாம் கிடைக்கிறது இல்ல. இப்ப திரும்ப இன்னும் வண்டி அதிகரிச்சு அவங்களோட பர்மிட் கொடுத்துட்டே இருக்காங்க. அதிக அளவுல மயிலாடுதுறையில வண்டி இறங்கிட்டு இருக்கு. அப்ப வாழ்வாதாரம் தான் பாதிக்குது. இருக்கிற ஆட்டோ டிரைவரோட வாழ்வாதாரம் பாதிக்குது. அதனால சரியான முறையில இன்னும் 2 பங்கு எங்கேயாவது ஓபன் பண்ணும். இன்னும் 2 பங்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க பர்மிட் கொடுங்க. பர்மிட் கொடுக்க வேணாம்னு சொல்லல. இப்ப இருக்கிறதுக்கு நீங்க சரியா இருக்கிற வண்டிக்கே சரியான எரிபொருள் கிடைக்காத நிலையில நீங்க மீண்டும் பர்மிட் கொடுக்கிறது தற்காலிகமா நிப்பாட்டி வைக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.